ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம எப்பயும் போல் கிளாஸுக்கு கிளம்புறது தான். காலையில் எழுந்திரிச்சோன்னே குளித்து அப்படியே கிளாஸுக்கு கிளம்பியாச்சு. காலையில் எங்கள் அம்மா இட்லி சுட்டு குருமா வச்சு தேங்காய் போட்டுக்கல சட்னி அரைச்சிருந்தாங்க. அண்டு நம்மளும் அப்படியே சாப்பிட்டு ஃபஸ்ட்டு சுகந்தனை தான் எங்கள் அப்பா இன்றைக்கி ஸ்கூலில் விட்டாங்க. அவனை ஸ்கூலில் விட்டு அதுக்கப்புறம் தான் நான் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அப்புறம் பஸ் ஏறி அப்படியே கிளாஸுக்கு கிளம்பியாச்சு. கிளாஸுக்கு போகும்போது அப்படியே 2 பேனா வாங்கிட்டு போனேன். இந்த பேனா தான் எப்பயுமே வாங்கிட்டுருக்கேன். ஏன்னா இதுக்கு தான் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸோ இதுதான் வாங்குவேன். எப்பயுமே ஸ்மூத்தாக எழுதுகிற பென் தான் நான் வாங்குவேன்னா. ஸோ வாங்கிட்டு அப்படியே கிளாஸ்லாம் போயிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு இன்றைக்கி என்னென்னு தெரில 12 மணிக்கே பசி எடுத்துருச்சு. ஸோ நல்லா பசி வந்தோடனே ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். எங்கள் அம்மா என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா சுரக்காய் போட்டு பருப்பு குழம்பும் அண்டு பீன்ஸ் பொரியல் வச்சுருந்தாங்க. என் பையனுக்கும் சுகந்தனுக்கும் ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு கொள்ளு ரசம் வச்சுருந்தாங்க. நம்மளும் அப்படியே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் ரெஸ்ட் எடுக்க முடியல. நான் வரும்போது என் பையன் தூங்கிட்டு இருந்தான். சரி அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள சீக்கிரமாக சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே என் பையன் எந்திரிச்சிட்டான். இதுக்கு மேலே எங்கே ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்ட்டு ரெஸ்ட்டுக்குள்ளே டுடே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.